யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஐஸ்வர்ய லக்ஷ்மி கோலம் பார்க்குறோம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இந்த 3 சக்திகளையும் வழிபடும் நன்னாளே நவராத்திரி. லக்ஷ்மியை வழிபடும் நன்னாள் தீபாவளி. இவை அனைத்திற்கும் நம்ம இந்த கோலத்தை அழகாக பூஜை அறையில் போடலாம். இப்போ நவராத்திரியில் பொம்மை கோழி வச்சுருக்கிறவங்க அழகாக நம்ம படிக்கு கீழே அழகாக வைக்கலாம். இதை எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு 7 புள்ளி வச்சுக்கிறோம், 7 டாட்ஸு, அதுக்கு மேலே 8 டாட்ஸு, அதுக்கு மேலே 7 டாட்ஸு, சந்து புள்ளி, திரும்ப 6, திரும்ப 3, திரும்ப அந்த 7 டாட்ஸ்க்கு கீழே 8, 7, 6 டாட்ஸ், 3 டாட்ஸு, இப்படி டாட்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். இந்த டாட்ஸில் எப்படி நாம் அழகான ஐஸ்வர்யலக்ஷ்மி கோலம் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐஸ்வர்யலக்ஷ்மி கோலம் இப்போது அந்த 7 டாட்ஸ் நம்ம வச்சோம் இல்லையா சென்டரில். இப்போது அந்த சென்டரிலேருந்து அதுக்கு மேலே லைனில் நம்ம அழகான இந்த ஒரு ஸ்டாரை வரைஞ்சிக்கிறோம். ஸ்டாரை வரைஞ்சிட்டு நம்ம நடுவில் இருக்கிற புள்ளிக்கு நம்ம ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதிடுறோம். பிறகு அந்த ஸ்டார் வரைஞ்சோம் இல்லையா, அந்த ஸ்டார்னுடைய எண்ட் டாட் அதில் நம்ம வி போட்டுக்கிறோம். இது ஈஸியாக நம்ம பிகினர்ஸ்க்கும் இது நம்ம இந்த ஸ்டெப் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி வி வரைஞ்சிடணும். இப்படி வி வரைஞ்சிட்டு அந்த வி எல்லாம் கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த வி எல்லாம் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இங்கே இருந்து நம்ம அந்த புள்ளியே நமக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத கொடுக்கும். நம்ம இப்படி இங்கேருந்து இந்த டாட்லேருந்து இப்படி வந்துட்டு இதை நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறோம். திரும்ப இந்த டாட்லேருந்து இப்படி வரைஞ்சிட்டு இப்படி அதே மாதிரி இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைஞ்சிட்டோம். திரும்ப ஐஸ்வர்யம், ஐஸ்வரியம், ஐஸ்வர்யம் அப்படின்ட்டு எழுதிடுறோம். திரும்ப அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் கிடைக்கிறதுக்காக நம்ம அதை சுற்றி தாமரையில் நம்ம அழகாக நம்ம வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு நடுவில் நம்ம அக்ஷதை இப்படி வச்சுட்டு நம்ம ரோஸோ இல்லை சாமந்தியோ எந்த பூ நம்மக்கிட்ட இருக்கோ அதில் நம்ம இப்படி அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணிடுறோம். இது தீபாவளியில் போடலாம், நவராத்திரியில் போடலாம். நமக்கு எல்லா லக்ஷ்மியினுடைய கடாட்சம் நம்மளுக்கு எப்பொழுதும் கிடைக்கும்.